ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாள் தொலைக்காட்சி பெட்டி முன்பு அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். எந்தெந்த காரியங்களிலே ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு, ஒரு சமாதானம் இதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களிலே ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் இன்று உண்டாகிறதை காண்பீர்கள். நிச்சயம் கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றும் அற்புதங்களை செய்கிறார், இன்றும் அதிசயங்களை செய்கிறார், இன்றும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். இயேசுவானவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். இயேசுவானவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். யாரெல்லாம் இயேசு என்று கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் மேல் உங்கள் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். பாருங்கள், வேதாகமம் சொல்லுகிறபடி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று ஒரு அருமையான வார்த்தை உண்டு. மனிதர்கள் அநேக பாரங்களை சுமந்து திரிகிறோம். பாரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரம். ஆதலால் தான் கர்த்தர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இளைப்பாறுதல் தருகிற கர்த்தர், ஆறுதல் தருகிற தெய்வம். ஆறுதலுக்காக மனிதனை தேடி போகாதிருங்கள். உங்கள் ஆறுதலுக்காக தெய்வத்தை தேடி செல்லுங்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பிழைக்கணுமா? நீங்கள் ஆதரிக்கப்படணுமா? நீங்கள் ஆறுதல் அடையணுமா? உங்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல அவர் உங்களை தேற்றுவார் என்று. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிறவர். ஒரு சிலர் சொல்லுவார்கள், இந்த பாரம் என்னால் இறக்கி வைக்கவே முடியலைங்க, நான் சுமந்துக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், உனக்கு அற்புதங்களை செய்வார். இந்த வசனம் அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வந்திருக்கிறது. நீங்களும் தினமும் சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிக்கிற தெய்வம். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை காண்பீர்கள். என்ன பாரமாயிருந்தாலும் சரி, என்ன பலவீனமாயிருந்தாலும் சரி, என்ன சமாதானமின்மை இருந்தாலும் சரி, என்ன நிம்மதி இல்லைனாலும் சரி, முழங்கால் படியிட்டு உங்கள் கவலைகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஏசப்பாவிடத்தில் சொல்லுங்கள். இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவார். இயேசு ஆற்றி தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார். ஒரு மனிதன்கிட்ட போய் உங்கள் பிரச்சனைகளை சொன்னால் அவங்களால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்பது தெரியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவராலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனால் கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும். நீங்கள் அதனால் உங்களை விட பெரியவங்ககிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் பிரச்சனையை சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லணுன்னா ஒரே இடம் ஏசப்பா தான். ஏசப்பா தான். அப்பாட்ட சொல்லுங்கள். உங்கள் பலவீனமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
போராட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் மேல் உங்கள் பாரத்தை இறக்கி வைப்பீர்களானால் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 24 முதல் 34 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிக்கிறார். சற்றாகிலும் குணம் கிடைக்கவில்லை. அதிக வருத்தப்படுகிற பொழுது பாருங்க, 12 வருஷம் வியாதி. வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 5:26 சொல்லுகிறது, அநேக வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு டாக்டராக போய் பார்க்குறாங்க. தனக்கு இருக்கிற பலவீனம், தனக்கு இருக்கிற வியாதி சுகமாகாதா என்று சொல்லி ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்க, சுகம் கிடைக்கல. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இந்த டாக்டரை போய் பாருங்கன்னு, சுகம் கிடைக்கல. அநேக வைத்தியர்களால் வேதம் சொல்லுகிறது மிகவும் வருத்தப்படுகிறாள். மிகவும் வருத்தம், மிகவும் பாரம், மிகவும் துக்கம், மிகவும் வேதனை. நீங்களும் ஒரு வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போய் கொண்டு இருக்கலாம். பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து விட்டாள். அவளுக்கு என்னென்ன இருந்துச்சோ அந்த பொருள் எல்லாம் செலவாயிடுச்சு. ஆனால் சுகம் கிடைக்கவில்லை. சற்றாகிலும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதிக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு வியாதி வருகிறது, அந்த வியாதிக்காக டாக்டரை போய் பார்க்குறீங்க, ஒவ்வொரு டாக்டராக போய் பார்க்குறீங்க. ஆனால் கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கவில்லை, கொஞ்சம் கூட குணம் கிடைக்கல. அப்புறம் பாருங்கள், உங்களுடைய எல்லா சொத்துக்களையும் விற்கிறீங்க. அந்த சொத்து எல்லாவற்றையும் விற்று போய் டாக்டரை பார்க்குறீங்க, அப்பவும் உங்களுக்கு சுகம் கிடைக்கல. எவ்வளவு வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு சகோதரி ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டார்கள். அவங்க பில்லு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 9 லட்சம் ரூபாய் கட்டி முடித்து வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு வியாதி 9 லட்சம் ரூபாய் செலவாகி உள்ளது. அதே மாதிரி வேதாகமத்திலே இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து விட்டாள். சற்றாகிலும் சுகம் கிடைக்கவில்லை, கொஞ்சம் கூட குணம் கிடைக்கல. வர்றாங்க, அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே புரியல. ஏன்னா எல்லா சொத்துக்களும் போய்விட்டது. வியாதியின் வேதனையிலே கஷ்டப்படுகிறார்கள். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் செலவழிச்சாச்சு, சுகமே இல்லை. வேதனை, வேதனை நிறைந்த வாழ்க்கை. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கைக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு சுகமும் இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரே குழப்பம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ போல உன்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா? உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். உன்னை வாழ வைக்க ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் போய்விட்டது, தன்னுடைய சரீரத்தில் நல்ல சுகம் கிடைக்கவில்லை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் இப்படியாக அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். உடனே
வேதம் சொல்லுகிறது உடனே பாருங்க ஆரோக்கியம். இயேசு யாரை தொட்டாலும் உடனே சுகம். இயேசுவை யார் தொட்டாலும் உடனே சுகம். வேதம் சொல்லுகிறது உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொத்தெல்லாம் இழந்து டாக்டரா போய் கிடைக்காத சுகம் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது உடனே ஆரோக்கியம் அடைந்தாள், உடனே சுகமடைந்தாள். உடனே அவருடைய வல்லமை பாருங்க. வேதம் சொல்லுகிறது உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்படுகிறதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று இயேசு கேட்கிறார். அவருடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள், திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் ஐயா, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். உண்மையெல்லாம் சொல்றா. என்ன சொல்றா? 12 வருஷம் கஷ்டப்பட்டேன், எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டேன். சொன்னாங்க இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார், அவரை நீ பார்த்தால், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவாய் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட உம்மை நான் தொட்டேன், சுகமானேன் என்று சொல்லுகிறார். நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவளை பார்த்து மகளே என்று சொல்லுகிறார். ஆம், இன்று கூட இந்த தொலைக்காட்சி பெட்டி முன்பு அமர்ந்திருக்கிற நீங்கள் வேதனையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் மூழ்கி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து அன்போடு அழைக்கிறார், மகளே மகனே என்று அன்போடு அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சமாதானத்தோடே போகலாம். 12 வருட வியாதியிலே அவள் சமாதானத்தை இழந்திருந்தாள், சொத்துக்களை இழந்திருந்தாள், சுகத்தை இழந்திருந்தாள், வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அன்பு சகோதரனே, அதே வார்த்தை இன்று உனக்கு பலிக்கும். அன்பு சகோதரியே, அதே வார்த்தை உங்களுக்கு பலிக்கும், உங்களுக்கும் பலிக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பலிக்கும். அன்பு சகோதரனே, வேதனை நீங்கி சுகமாயிரு. அன்பு சகோதரி, வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த வேதனையில் உன்னால் தூங்க முடியல, வேதனையில் சாப்பிட முடியல, வேதனையில் உன்னால் சமாதானமாக இருக்க முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் வேதனை நீங்கி இன்று முதல் நீ சுகமாயிரு. அன்பு சகோதரனே, இன்று உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இயேசுவால் கூடும், இயேசுவால் முடியும். மனுஷனால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம், ஒரு நிமிடத்தில் இந்த அற்புதம் நடக்குமா? நடக்கும். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் உண்டானது. தொட்ட உடனே. இன்றும் அவருடைய வல்லமை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின உயிர் செலுந்த வல்லமை ஒவ்வொருவர் சரீரங்களுக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை ஒரு நொடி பொழுதிலே சுகத்தை கொண்டு வரும். இப்பொழுது கொண்டு வரும் தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இன்று உன் கூடாரத்திற்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை அநேக வருடமாயிருக்கிற உன் வியாதியை சுகமாக்கும். அநேக வருடங்கள் உன் சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைந்து போகும். இயேசுவின் நாமத்தில் ஒரு நொடி பொழுதும் இயேசுவுக்கு 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு நொடியிலே சுகமானாள்.
அநேக வருடம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, வியாதியின் நிமித்தமாக வியாதிகள் சுகமாகிறது. அநேக வருடங்கள் ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனையில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்று ஒரு நொடி பொழுதில் அற்புதம் நடக்கும். எல்லா கடன்களும் அடைத்து முடிப்பீர்கள். ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை, எத்தனை வருஷம் ஆச்சுங்க, இத்தனை வருஷமா ஒரு நிம்மதியே இல்லை. அந்த சொத்துனால வழக்கு, கோர்ட்டு கேஸு, நிம்மதி இல்லை, அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த சொத்து பிரச்சனை தீரவே இல்லையா? அநேக ஆண்டுகளாகிவிட்டது. 4 வருடங்களாய் அலைகிறோம், 10 வருடங்களாய் அலைகிறோம், 15 வருடங்களாய் அலைகிறோம். அது முடிந்த நிம்மதியே இல்லை, அது முடிந்த பாடில்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த சொத்து பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் ஒரு நொடியில் உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும் பாருங்கள். உங்களுக்கு சாதகமாய் முடியும் பாருங்கள். உங்களுக்கு ஜெயமாய் முடியும் பாருங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியும் பாருங்கள். உங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனை ஒன்று இல்லாமல் போய் அந்த சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கும் பாருங்க. நிச்சயம் எத்தனை வருடம் வேதனை, எத்தனை வருட துக்கம், எத்தனை வருடம் பாரம், அந்த பாரங்கள் நீங்கி, வேதனை நீங்கி, துக்கம் நீங்கி இன்று சுகம் உண்டாகிறதை காண்பீர்கள். இன்று விடுதலை உண்டாகிறதை காண்பீர்கள். பல வருடமாய் ஒரு பிரச்சனை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இன்று சரியாகும். இன்று போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவீர்கள். 12 வருடம் உள்ள ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். இயேசுவை தொட்டால் அற்புதம் நடந்தது. இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்படியே அவள் சுகமாயிருந்தாள். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், வேதனை நீங்கி சுகமாயிருப்பீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். 18 வருஷம் பாருங்க, நிமிரவே முடியாது. இன்னைக்கு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சில எத்தனையோ வருஷம் ஆச்சியா, இன்னும் நான் நிமிர்ந்து நடக்க முடியல, தலை குனிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்கள் மத்தியிலே நிமிர்ந்து வாழ முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். பாருங்க, வேதாகமம் சொல்லுகிறது, 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த ஆவி அவளை நிமிர விடவில்லை. அவள் கூனியாகவே இருக்கிறாள். இந்த பலவீனப்படுத்தும் ஆவி ஒருவேளை உங்களை தாக்கி இருக்கிறதோ, அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்தும் ஆவியை இன்று இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். இந்த பலவீனப்படுத்தும் ஆவி இன்றோடு உன் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்தும் ஆவியே சகோதரனை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்தும் ஆவியை சகோதரியை விட்டு வெளியேறி. இப்பொழுது 18 வருஷம் கூனி, இயேசு அவளை பார்க்கிறார், தம்மிடத்தில் அழைக்கிறார், ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான் பாருங்க, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளை அவர் மீது வைக்கிறார். நடந்தது என்ன? உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், உடனே நிமிர்ந்து விட்டாள். அப்படித்தான் இயேசு உங்களுக்குள் வந்து விட்டால் உடனே நீங்கள் நிமிர்ந்து விடலாம். உடனே நிமிர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள். என் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவன், நிமிர்ந்து நடக்க வைக்கிறவர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. வேதம் சொல்லுகிறபடி 18 வருஷம் கூனியா இருந்தவளை இயேசு தொடுகிறார். தொட்ட மாத்திரத்திலே சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்ட. உடனே
அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆம், இன்றும் இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆனவுடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். நீங்கள் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். 18 வருஷ வேதனை, ஒரு நிமிடத்தில் சுகம். உடனே அவள் நிமிர்ந்து நிற்கிறாள். இன்றும் இயேசு கிறிஸ்து உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வார், நிமிர்ந்து வாழ வைப்பார். அதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய சரீரத்திலே அதை உணர்வீர்கள். பாருங்கள், இயேசுவால் எல்லாம் கூடும். விசுவாசிங்க, நம்புங்க. ஒரு சிறு குழந்தையை போல நீங்க விசுவாசிக்கலாம், சிறு குழந்தையை போல நம்பலாம். இயேசு எனக்கு சுகம் தருவார் என்று நம்பலாம். நம்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பிறந்த நாள் முதல் ஒரு சப்பானி. நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகிறான். லித்தா என்கின்ற ஒரு ஊருக்கு செல்லுகிறான். அந்த ஊரிலே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமாய் ஒருவன் கிடக்கிறான். அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, ஐனேயா என்பது அவனுடைய பெயர். 8 வருஷம் யோசித்து பாருங்கள். 8 வருஷம் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன். தலையில் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். 8 வருஷமா ஒரு கட்டலில் படுத்திருந்தா, எங்கேயும் நகலாம, எந்திரிக்காம, போகாம ஒரே கட்டலில் படுத்திருந்தா எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பான்னு பாருங்க. 8 வருஷம் 8 வருஷம் அவனால் எழும்ப முடியல. 8 வருஷம் அவனால் நடக்க முடியல. மிகுந்த வேதனையாக இருந்திருக்கும். அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வேதனையாக இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. நடந்தது என்ன? பேதுரு போய் பார்க்கிறார். பேதுரு பார்த்து சொல்லுகிறார், அவனை பார்த்து சொல்லுகிறார், ஐனேயாவே கூப்பிடுகிறார். முதலாவது, ஐனேயாவே, ஒரு அற்புதம் என்று நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லுகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 8 வருஷமாய் திமிர்வாதம், ஒரு நொடியிலே சுகம் கிடைத்தது. அதுதான் இயேசுவின் நாமம், இயேசு கிறிஸ்து. அன்பு சகோதரனே, உங்களையும் குணமாக்குகிறார். அன்பு சகோதரி, உங்களையும் குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உங்களையும் குணமாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக பிறந்தார். பிறந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். பிசாசு பிடித்தவர்களை துரத்தினார், பிசாசுகளை துரத்தினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தினார். இயேசு கிறிஸ்து மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். தாம் சொன்னபடியே இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எப்படி 18 வருட கூனி சுகமானாலோ,
எப்படி 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமானாலும், எப்படி 8 வருடம் கட்டிலில் திமிர்வாதக்காரனாய் கடந்து சுகமானானோ, அப்படியே நீயும் சுகமடைவாய். இன்னும் எத்தனை வருடங்கள் வேதனையை அனுபவிக்கப் போகிறாய்? இன்னும் எத்தனை வருடங்கள் பாரங்களை சுமந்து கொண்டு இருக்க போகிறாய்? இன்னும் எத்தனை வருடங்கள் துக்கத்தோடே திரிய போகிறாய்? இன்று இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள். இன்று உன் பாரத்தை முழுவதையும் அவரிடம் போட்டுவிடு, அவரிடம் எரிந்துவிடு. இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும், உடனே வருவார், உன்னை சௌக்கியமாக்குவார், உன் பாவங்களை மன்னிப்பார். வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லாரையும் அழைத்து செல்ல இயேசு வருகிறார். ஆயத்தமா? இன்று இயேசுவே என்று கூப்பிடு. நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொலைக்காட்சி பெட்டி முன்பு அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவீராக, ரட்சிப்பீராக, அபிஷேகிப்பீராக, ஆட்கொள்வீராக. அப்பா, இயேசுவே என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு நொடி பொழுதில் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். ஒரு நொடியில் விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். எந்தெந்த காரியத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் உடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், பராமரித்து போஷித்து காப்பாற்றும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் வருகிற செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.